Okay, our next topic is trade cycle. ஸோ ட்ரேட் சைக்கிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வந்து நம்ம ட்ரேட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால் ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்ம அதிகமாக ப்ராஃபிட் பார்ப்போம், அதர் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து அதிகமாக வந்து லாஸாக இருக்கும். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் சைக்கிள். ஓகே, ஸோ அதுதான் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டடி ஆஃப் தீஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் கால்ட் ஸ்டடி ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்லலாம், இல்லை வந்து நம்ம ட்ரேட் சைக்கிள்னு சொல்லலாம், ஆர் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த அதர் நேம்ஸ் ஃபார் trade cycle. Okay, so what is the meaning of trade cycle? So meaning of trade cycle in detail பார்த்தோம்னா, so it refers to the oscillations in aggregate economic activity. ஓகே, ஸோ ஆசிலேஷன்ஸ்னால் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து என்ன அந்த நம்ம என்னென்ன எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அது எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், அவுட்புட்டாக இருக்கலாம், இன்கமாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதிலெல்லாம் நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நம்ம வந்து ட்ரேட் சைக்கிளை வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, அண்ட் it is due to inherent contraction and expansion of elements which energize the economic activities of a nation. So inherent contraction and expansion. So contraction and expansion என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ட்ராக்ஷனாக வந்து லைக் கண்டினியூவாக வந்து கம்மியாகிறது, இல்லை வந்து கண்டினியூவாக வந்து அதிகமாக இருக்கும். என்னென்ன நமக்கிட்ட இருக்கிற வந்து நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும், அதர் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரீசன். அண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆர் பீரியாடிக்கல், டிஃபரிங் இன் இன்டென்சிட்டி அண்ட் சேஞ்சிங் இன் இட்ஸ் கவரேஜ். இந்த ஃப்ளக்சுவேஷனில் இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக இருக்கும். ஓகே, கண்டினியூவாக இருக்காது, ஒவ்வொரு பீரியடுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து டிஃபரிங் இன் இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டின்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனை எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நிறைய பேர் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, அதர் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஓரளவுக்கு வந்து பாதி மக்கள் வந்து எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, அண்ட் அதர் 50 வில் பி அன்எம்ப்ளாய்டு. ஓகே, அது வந்து எது பேஸ் பண்ணி இருக்குமா, பேஸ்ட் ஆன் த இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் அ ட்ரேட் சைக்கிள். அண்ட் டெஃபினிஷன், ஸோ ஜேஎம் கெய்ன்ஸ் கொடுத்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so a trade cycle is composed of period of good trade characterized by the rising prices and low unemployment. Okay, so trade cycle வந்து ரெண்டு பாகமாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குட் ட்ரேட் அண்ட் பேட் ட்ரேட். ஸோ அண்டர் குட் ட்ரேடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைசிங் ப்ரைஸஸ், ஸோ விலையெல்லாம் வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும், அண்ட் லோ அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதுதான் வந்து குட் ட்ரேட். வெராஸ் பேட் ட்ரேட் பார்த்திங்கன்னா ஃபாலிங் ப்ரைஸ், பொருட்கள் விலை வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், அண்ட் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஜேஎம் கெய்ன்ஸ் கொடுத்த டெஃபினிஷன். ஜேஎம் கெய்ன்ஸ் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு, அவர் வந்து குட் ட்ரேடு பேட் ட்ரேடை வந்து பிரிச்சிருக்காரு. குட் ட்ரேட்னா வந்து ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும், அண்ட் ரொம்ப வந்து வேலைவாய்ப்பு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் பேட் ட்ரேட்னா எப்படி இருக்குமாமா, ஸோ பொருட்கள் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு கண்டிஷனுக்கு வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் கிவன் பை ஜேஎம் கெய்ன்ஸ். ஓகே, ஸோ ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். இந்த ட்ரேட் சைக்கிளில் வந்து நமக்கு வந்து எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ பூம் ஃபேஸ், ரெசெஷன் ஃபேஸ், அண்ட் டிப்ரெஷன் ஃபேஸ், அண்ட் ரெக்கவரி ஃபேஸ். ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ இந்த பூம் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூம் பீரியட்னா ஒரு பாசிட்டிவ், இங்கே வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும், அண்ட் டூரிங் திஸ் பீரியட் தெர் இஸ் எ ஹெக்டிக் ஆக்டிவிட்டி இன் எக்கானமி. ஹெக்டிக்னால் எப்பயும் வந்து பிஸியாக இருக்கும் எக்கானமி. எப்படின்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ பேங்க் ரேட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, தெர் இஸ் ஏ ஆல்ரவுண்ட் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஓவராலாக வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும் பூம் பீரியடில். வெராஸ் ரெசெஷன் பீரியடில் எப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பூம் பீரியடோட டேர்னிங் பாயிண்ட் தான் வந்து ரெசெஷன் பீரியட். இங்கே வந்து கிராஜுவலாக வந்து ரொம்ப ஒரேடிக்காக வந்து கம்மியாகாது, ஓரளவுக்கு வந்து கிராஜுவலாக வந்து எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலி தி ஃபெயில்யூர் ஆஃப் கம்பெனி ஆர் பேங்க் பர்ஸ் the boom and brings the phases of recession. So investments are drastically reduced. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஆகுமா, கம்மியாயிருமாமா, ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிரும், அண்ட் இன்கம் ப்ராஃபிட் எல்லாமே வந்து என்ன ஆகும், ரெசெஷன் பீரியடில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் எ பேனிக் இன் த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஷோ த சைன்ஸ் ஆஃப் டல்னஸ். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து நம்ம என்ன பார்க்கணும், ஓரளவுக்கு
கம்மியாயிட்டே இருக்கும். அண்ட் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள் ரைசஸ் அண்ட் மணி மார்க்கெட் பிகம்ஸ் டைட். ஓகே, ஸோ லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் பீப்புள் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அதிகமாக பீப்புள் வந்து அவங்ககிட்ட பணம் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் மணி மார்க்கெட் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசெஷன் பீரியடில். வேறஸ் டிப்ரெஷன் பீரியடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் பயங்கரமாக வந்து கம்மியாயிரும். ஃபர்ம்ஸ் இன்கர் லாஸஸ். ஓகே, ஸோ ஃபர்ம்ஸ் என்ன ஆகுமாமா, எல்லா பிஸ்னஸும் எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து லாஸில் முடியும். ஓகே, அண்ட் க்ளோசர் ஆஃப் பிஸ்னஸ் பிகம் காமன் ஃபீச்சர் அண்ட் அல்டிமேட் ரிசல்ட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக என்ன ஆகும், இதனால் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸஸ், ப்ராஃபிட் அண்ட் வேஜஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டோட விலையாக இருக்கட்டும், ப்ராஃபிட்டு நம்மளுக்கு சேல்ரி, வேஜஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் த அக்ரிகல்ச்சரல் கிளாஸ் அண்ட் வேஜ் ஏர்னர்ஸ் வுட் பி வேர்ஸ்ட். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த விவசாயிகள் அண்ட் வந்து டெய்லி வேஜ் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறாங்க. அண்ட் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் பி ரிலக்டன்ட் டு அட்வான்ஸ் லோன்ஸ் டு பிஸ்னஸ்மேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பேங்க்கில் இருந்து நம்ம வந்து லோன் வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகே, அண்ட் டிப்ரெஷன் இஸ் த வேர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ வந்து டிப்ரெஷன் பீரியட் தான் வந்து இந்த 4 ஃபேஸ்லேயும் வந்து ரொம்ப பேட். அண்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் கால்ட் ட்ரஃப். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீமாக வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன் பீரியடில் வந்து ரொம்ப வந்து பாதிப்படைகிற ஒரு ஃபேஸ் தான் வந்து ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எனி பர்சன் ஃபெல் டவுன் in deeps could not come out from without others help. ஓகே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஆழமான ஒரு குழியில் விழுந்திருக்கோம். ஸோ அந்த ஆழமான குழி தான் வந்து ட்ரஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த டிப்ரெஷன் பீரியட் சொல்லுவோம். இப்போ அந்த ஆழமான குழியிலேருந்து நம்ம வெளியே வரணும், நம்ம அவ்வளோ பெரிய லாஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும், என்ன ஆகும், நம்மளோட அடுத்தவங்க ஹெல்ப் வந்து இல்லாமல் நம்மளால் வந்து வெளியே வர முடியாது. அதே மாதிரி தான் எக்கானமி ஃபெல் டவுன் இன் ட்ரஃப். ஒரு எக்கானமி வந்து ஒரு குழியில் விழுந்துருச்சுன்னா அது வந்து வெளியே வரத்துக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீன்ஸ் வந்து என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுறாருன்னா தட் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் alone can help the economy to come out from the depression. ஸோ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து பப்ளிக் வந்து செலவு பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு எக்கானமியில் நிறையா இருக்குதுன்னா அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளை வந்து ஒரு அளவுக்கு வந்து வெளியே வர முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து டிப்ரெஷன் பீரியட்னா ரொம்ப வந்து வேர்ஸ்ட். அண்ட் இது வந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து ட்ரஃப்னு சொல்கிறோம். அந்த ட்ரஃப்பில் வந்து எந்த ஒரு எக்கானமி இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுமாமா, ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் தேவைப்படுதாமா. அண்ட் கீன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எதாக இருக்கணுங்காரு, நம்மளோட அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அது இருந்தால் மட்டுமே வந்து ஒரு அளவுக்கு வந்து we can come out of this situation. ஓகே, அண்ட் ஸோ ரெக்கவரி ரிக்கவரினால என்ன, நம்ம பாதிப்புலேருந்து ரிக்கவர் ஆகிறது தான் வந்து ரெக்கவரி பீரியட். ஓகே, ஸோ டிப்ரெஷனுக்கு அடுத்து வர பீரியட் தான் வந்து ரெக்கவரி பீரியட். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் demand slowly picks up and due to course the activity directed towards the upswing with the more production, profit, income, wages and employment. Okay, so ஸ்லோவாக வந்து என்ன ஆகும், நம்மளோட ப்ராஃபிட்டு, ப்ரொடக்ஷன், இன்கம், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து ரிகவர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஓகே, ஸோ ரிகவரி மே பி இனிஷியேட்டட் பை ரிகவரி வந்து நம்மளோட இன்னோவேஷன் மூலியமாகவும் நம்மளோட கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாகவும் நம்ம வந்து என்ன ஆகும், என்ன பண்ணலாம், நம்மளோட பாதிப்புலேருந்து சீக்கிரம் வெளியே வரலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ 4 phases ஆஃப் ட்ரேட் சைக்கிள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி திஸ். ஸோ நம்ம வந்து இப்படி கீழே போகிறது வந்து ரெசெஷன் பீரியடாகவும், ஸோ கீழே இருந்த மேலே அந்த க்ரீன் ஏரோ மார்க் இஸ் ரெப்ரசென்டிங் ரெக்கவரி பீரியட். ஸோ அண்ட் திஸ் பீரியட் இந்த பீக் பீரியட் எல்லாமே பூம். இந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும், அவுட்புட் எல்லாமே அதிகமாக இருக்கும். அப்புறம் ரெசெஷன்னா ஸோ இது வந்து ட்ரஃப், இந்த இடம் கூட ட்ரஃப்னு சொல்லலாம். இங்கே வந்து ரொம்பவே நம்மளோட ப்ரொடக்ஷன் எல்லாமே கம்மியாக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து மீண்டு வரது தான் பூம். ஓகே, ஸோ திஸ் ஷோஸ் தி economic cycle, a trade cycle. Okay, hope you guys understood. If you have any doubts, please don't regret to ask me. Okay, thank you.